Hi viewers, welcome back to Homemaker Choice with me Revati Kannan. இந்த வீடியோவில் இட்லி உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இட்லி உப்புமா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து இட்லி கொஞ்சம் மெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு 6 இட்லி வந்து நல்லா பொடி பொடியாக வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். எப்பயும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத விட இந்த மாதிரி பொடி பொடியாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான வெங்காயம், இட்லி உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகா. பச்சை மிளகா போடுறத விட காஞ்ச மிளகா போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இட்லி உப்புமா வந்து வெள்ளையாக தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி உப்புமாவுக்கு வந்து நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு வந்து சில பேர் நல்லா கடலப்பருப்பு நிறையா போட்டு இதில் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து கடலப்பருப்பு நிறையா பிடிக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். எப்படி இட்லி உப்புமா செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கடாயை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெய் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இட்லியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு பெரட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பை போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இட்லியில் உப்பு இருக்கும் ஏற்கனவே அந்த மாவில், அதனால வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. மஞ்சப்பொடி வாடை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் திரட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற்றி போட்டு வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பொடியெல்லாம் எல்லாமே இந்த இட்லியில் வந்து மிக்ஸ் ஆகணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா இட்லி போட்டு பெரட்டி விடுங்க. ஒதுக்குறப்ப நம்ம வந்து பெரிய பீஸாக இருந்தாலும் கொஞ்சம் இட்லி போட்ட உப்புமாவில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி நல்லா சாஃப்ட் ஆகும். அப்படியே குத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். இட்லி உப்புமா போட்டு ஒரு 2 நிமிஷத்துல இறக்கிடாதீங்க. நல்லா சிம்லேயே கொஞ்சம் நல்லா திறந்து பொரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டுருங்க. அப்பப்போ மட்டும் கொஞ்சம் கிளறி விடுங்க. நல்லா பரட்டி விடுங்க. சில பேர்த்துக்கு வீட்டில் இட்லி பிடிக்காது. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இட்லி பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் இட்லி உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் அது மாதிரி சில பேர் இருக்கலாம். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் அப்படியா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக. இதை குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் கூட லஞ்ச் பாக்ஸை நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இல்லை வேணுங்கிறவங்க சட்னி யூஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.